உன் மேல லவ் இருந்துச்சு, அது வெறும் லவ்வா மாத்திரம்தான் இருந்துச்சு. அந்த லவ் கூட எங்க அண்ணன் லவ் பண்ணால அந்த பொண்ணுன்றதுனாலதான். இல்லாட்டினா உன் மேல கண்டிப்பா லவ் வந்திருக்கவே வந்திருக்காது. என் அண்ணனை எனக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிக்காது. எப்பவும் அவன் தான் ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லி ரொம்ப கொஞ்சி கொஞ்சி இருப்பாங்க, என் மம்மியும் டேடியும். அதான் சின்ன வயசுல இருந்தே வெறுத்தேன். கொஞ்சம் நஞ்சம் பாடா படுத்தினா அவன் மாத்திரம் இல்லைன்னா நான் என் மம்மி டாடி கூட சந்தோஷமா இருந்திருப்பேன். அவன் வந்து என் மம்மி டாடியை என் கிட்ட இருந்து பிரிச்சுட்டான். ஓகே, ஐ நோ, அவனுக்கு பிறகுதான் நான் பிறந்தேன். அதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியும். ஏன், அவனுக்கு தானே ஃபர்ஸ்ட் பாசம் எல்லாம் கொடுத்துருப்பீங்க. அதுக்கு பிறகாச்சும் எனக்கு கொடுக்கணும்னு இவங்களுக்கு தோணுச்சா? அதான் அவனுக்கு கிடைக்கிற எல்லாத்தையும் நான் பறிச்சு எடுக்கணும்னு நினைச்சேன். அதே மாதிரியே நான் எடுத்தேன். ஆனா நல்ல வேலை, நீ தான் பாதியிலேயே உன் அம்மா வீட்டுல போய் இருந்து தங்கி இருந்த. அது கூட எங்க அண்ணன் சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சது. எங்க அண்ணன் இந்த ஊரை சுத்தி தேடினான். பாவம், நீ உன் அம்மா வீட்டுல இருந்தது கூட தெரியாம இருந்திருக்கான். அதுதான் எனக்கு இப்ப பிளஸ் பாயிண்டாவே வந்திருக்கு. அதுவும் நீ போனை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சியே, அதனாலயும். நல்ல வேலை, யோசிச்சு பாரு. உன் கழுத்துல மாத்திரம் எங்க அண்ணன் தாலி கட்டியிருந்தான்னா அவ்வளோதான், அவன் வாழ்க்கை நல்லா நிம்மதியா இருந்திருக்கும். சிறிய வயசுல இருந்து நானு அவனை வெறுத்து இருந்தேன். அது இன்னும் கூடி இருக்கும். ஆக்சுவலா இப்பவே கூடிதான் இருக்கு. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் உன்னை அப்போலாம் நார்மலா தான் பார்த்தேன். எங்க அண்ணன் லவ் பண்ற பொண்ணை எப்படியாவது பறிச்சு எடுக்கணும்னு நினைச்சேன். அதனால உன்னை லவ் பண்றேன்னு நடிச்சேன். சும்மா சொல்லக்கூடாதுடி, நல்லா நச்சுன்னு தான் இருக்க நீ. உன்னை கரெக்ட் பண்ணி ஏமாத்தி கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். அது வரைக்கும்லாம் எனக்கு சமயம் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் தான் லீவ் இருக்கு. அதுக்கப்புறம் நான் கல்ஃப்ல போகணும். அதனால என்ன பண்றது, உன்னை அனுபவிச்சுட்டு தான் போவேன். இவன் மேல வர வாசமே என்னை ஏதோ பண்ணுது. பர்ஃப்யூம் போடாமலே எந்த அளவுக்கு மணக்கிறாளே. யாருக்காக இவளை எழுதி வச்சிருக்காங்களோ என்னமோ. ஆனா முதல்ல உன்னை அடைய போறது நான் தாண்டி. முழுசா ருசி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேற யாரு நீ கேட்டனாலும் எனக்கு என்ன கவலை. உன்னை கெட்டிக்கிட்டு போயிட்டு என் அண்ணன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு ஆசை இருக்குதான். அது ஆசைன்னு சொல்றதை விட வெறின்னு சொல்லலாம். நான் படிச்சு முடிச்சு வரத்துக்குள்ள வேற எவனுக்காவது உன்னை கெட்டி வச்சுட்டாங்கன்னா அதுக்காக உன்னை நான் இப்பவே அனுபவிச்சுக்கிறேன். கொடுத்த மாத்திரையோட எஃபெக்ட் போறதுக்குள்ள இவ கதைய முடிக்கணும். எங்க பேண்ட் எவ்வளவு இடத்துல தேடிட்டு இருக்கேன், எங்கடி போன? அன்னைக்கு நீ தனியா பஸ்ல போறன்னு சொல்லி மாட்டிக்கிட்ட. எவனோ 2 பேர் உன்னை கடத்திட்டு போய் வச்சிருந்தானுங்க பார்க்ல. இன்னைக்கும் அதே மாதிரி ஒருத்தங்க கிட்ட மாட்டிக்கிட்டியாடி. எப்பவும் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருப்பியா? உன்னை கண்டுபிடிக்க முடியாம நான் எப்படி திண்டாடிக்கிட்டு இருக்கேன். பண்றதெல்லாம் ஈஸியா பண்ணிடுவேன். நான் தான் எல்லா கஷ்டமும் படணும். இந்த மாலையே ஒரு சுத்திட்டேன். ஏன்டி இப்படி பண்ற? ஐயோ கடவுளே. இனி கடைசியா இந்த சைடு இருக்கிற ரூம் மாத்திரம் தான் இருக்கு. இங்கேயும் அவ இல்லைன்னா அவ்வளோதான். இந்த மாலை சுத்தியுமே அவ கிடைக்காம போயிடுவா. ஐயோ, நீ இல்லாட்டி முடியாதுடி. பைத்தியக்காரி, எப்பவும் பைத்தியக்காரத்தனமா தான் பண்ணிக்கிட்டு இருப்பாளே. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு இந்த சைடு உன்னை தேட வரேன். உன்னை போல ஒருத்தரை நான் பார்த்ததே இல்ல. ஊசுரம் பார்த்து வானம் கூட குறுகுமே மெல்ல. ஆமாண்டி, ஆமா. உனக்கு தேவைப்படும் போது என்ன மேல தூக்கிக்குவேன், தேவையில்லாத போது தாளை தள்ளி விட்டுருவேன். கொய்யால பாட்டு பாடுறத பாரு. உன்னை பத்தி எனக்கு தெரியாது கள்ளி. எவ்வளவு வேணாலும் உரும்பிக்கிட்டே இரு, நான் திரும்பவே மாட்டேனே. என்னை கவுக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பிளான் பண்ணான். யார் அதித்து? ஆல்ரெடி கொஞ்சம் கவுந்தாச்சு. கொய்யால மைண்ட் வாய்ஸ் எப்படி கேட்ச் பண்றா பாரு. எப்பா இந்த பொண்ணுங்களுக்கு முன்னாடி மனசுல கூட எதுவும் நினைக்க முடியாது போல.
ஏசியை கொஞ்சம் கூட்டி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏய், இப்போ எதுக்கு நீ பக்கத்துல வந்திருக்க? நானா? நான் எங்க உங்க பக்கத்துல வந்தேன், நீங்க தான் என் பக்கத்துல வந்திருக்கீங்க. அப்போ உடனே பாலிய தூக்கி போட்டத பாரு, கள்ள பையன். அம்மா வேணும். இங்க பாரு, எங்க? நீ ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க. அப்புறம் நான் டென்ஷன் ஆனேன்னு வச்சுக்கோ. நீங்க டென்ஷன் ஆகும் போது நான் காலையிலேயே பண்ண மாதிரி பண்ணுவேன். தும்மறு பிடிச்சவ நேரம் வரும்போது கரெக்டா வச்சு பழி வாங்குறா. இவளை நான் இப்படியா பண்ணிக்கிட்டு இருந்தேன்? அப்போ என்ன மாதிரி ஆள் இவ? நானும் பாவம் ரொம்ப சின்ன பிள்ளைன்னு நினைச்சேன். வாயாடி வாயாடி, பயங்கரமான வாள் பெண்ணு. இச்சித்தா இச்சித்தா உதட்டல இச்சித்தா. கவி, என்னங்க? இங்க பார் கவி, ஓவரா போயிட்டு இருக்க. காலமே நீங்க என்ன பண்ணீங்களோ அதை தான் பாடிட்டு இருந்தேன். நான் என்ன பண்ணேன்? உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? எத இப்ப எதுக்கு இப்படி வளைஞ்சுக்கிட்டு இருக்க? ரொம்ப வழியாத. நீங்க கொடுத்தத பத்தி பேசிட்டு இருக்கும் போது என்ன கவி? என்னங்க? லிப் டு லிப் வேணுமா? எது? காலையிலேயே சாப்பிட்டோமே, நல்ல டேஸ்ட். எதுக்கு சும்மா உச்சி கொட்டிக்கிட்டு இருக்கீங்க? சரி, வேணும்னா தாரேன், நான் ரெடி தான்ப்பா. எப்பா, இவ என்ன அப்படியே உசுப்பேத்தியா சாப்பிட்டுருவா. கள்ளி கள்ளி, இவ தொல்லை தாங்க முடியாம தான் வெளியே போயிருந்தோம். வாங்க ஒரு நிமிஷம் ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு கள்ளி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். இதுக்கு தான் கூப்பிட்டான்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். ஒரு மனுஷன் எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்றது? திம்மறு பிடிச்சவ. கூப்பிடுறா, அங்கேயே இருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கட்டும். ஏங்க கூப்பிடுறதே வித்தியாசமா இருக்கு. ஏங்க புருஷா, இங்க பாருங்க. ஐயோ, என்னென்னமோ வச்சு கூப்பிடுறாளே. இந்த ஆக்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதே மாதிரி நீ வராம இரு, அப்போ இருக்கும் உனக்கு. ஏய், இப்ப ஏன்டி இவ்வளவு இடிக்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க? ஏன் உட்கார கூடாதா? ஆமா, உட்கார கூடாது. ஏன்? ஏன்னா ஒருத்தவங்க பெர்மிஷன் இல்லாம இப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு இருப்ப. எது? யார் பர்மிஷன் வேணும்? என் பக்கத்துல உட்காரணும்னா என் கிட்ட தான் பெர்மிஷன் கேட்கணும். ஓஹோ, அப்படி. காலமே கிஸ் பண்ணீங்களே, அது என்கிட்ட கேட்டுட்டா கிஸ் பண்ணீங்க? வேதனை இருக்கான்னு அங்கேயும் இங்கேயுமா தொட்டு பார்த்தீங்களே, அது என்கிட்ட கேட்டுட்டா தொட்டு பார்த்தீங்க? ஆமா, நீ அலோவ் பண்ணதுனால தானே நான் கையெல்லாம் வச்சு பார்த்தது. அதுக்கு அப்படி போட்டு அழுத்தி வச்சீங்க? ஏய், என்னடி? என்னடினா, கீழே இருந்து லிப் டு லிப் அடிச்சது மாத்திரம் இல்லாம எங்கெங்கயோ கைய வச்சீங்க, அப்படிதானே? என்ன என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டா கை வச்சீங்க? சொல்லுங்க, என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டா வச்சீங்க? ஏய், சும்மா நொய்ய நொய்ய நிற்கிட்டு. தெரியாதா? கல்யாணம் ஆச்சுன்னா பொண்டாட்டிலாம் அப்படிதான், சும்மா நோய் நோய் நோய்னு எதனாச்சும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. தெரிஞ்சிருந்தா கல்யாணம் பண்ணிருக்கவே மாட்டேன். இன்னைக்கு உன்னை ஃபுல்லா ருசிக்காம விட போறது இல்லடி. முடியலடா. ஏய், கொத்தர வேலை வச்சுக்காத. அவ எலும்புனானா நீ என்கிட்ட செத்துட்ட. அவ 12 hours கழிச்சுதான் எலும்புவா. கழுத்துல இருந்து கையெடு. என்னடா சொல்ற?